நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார். அவரோட மறைவான ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகமே சோகத்துல மூழ்கியிருக்கு. அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த தேமுதிக தொண்டர்களும் மக்களும் அலைக்கடல் என வந்ததால சென்னையை ஸ்தம்பிச்சு போனது. ஒரு பக்கம் இருக்க விஜயகாந்தோட மறைவுக்கு தமிழ் திரையுலகை சார்ந்த பலரும் தங்களோட அஞ்சலியை நேரடியா செலுத்தி இருந்தாங்க. ஆனாலும் ஒரு சில தமிழ் சினிமா பிரபலங்கள் இவருக்கு அஞ்சலி செலுத்தாதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதிலும் குறிப்பா வடிவேலு விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்த வராதது குறித்து பலரும் விமர்சித்து வந்தாங்க. அஞ்சலி செலுத்த வர முடியாவிட்டாலும் ஒரு இரங்கல் செய்தியையாவது தெரிவிக்க முடியாத அளவுக்கு விஜயகாந்த் மீது வடிவேலு வன்மத்தில் இருந்ததாக நெட்டிசன்களும் சாடி வந்தாங்க. விஜயகாந்தோட மறைவு செய்தி குறித்து அறிந்த வடிவேலு என்ன செய்தார் என்பது பற்றி அவரோட நண்பரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியுமான மாலின் கூறியிருக்காரு. இது குறித்து யூடியூப் சேனலுக்கு அளித்த அவரோட பேட்டியில அவர் சொல்லியதாவது, வடிவேலு வரலன்னு சொல்லி அவரை கார்னர் செய்யறாங்க. ஆனா உண்மையிலே விஜயகாந்த் செய்த உதவிகளை எல்லாம் சொல்லி வடிவேலு அளவுக்கு வருத்தப்பட்டாரு என்பது நெருங்கி பழகிய எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும். வடிவேலுவின் தாய் தம்பி ஆகியோரின் மறைவுக்கு நடிகர் சங்கத்துல இருந்து யாராவது வந்தாங்களாங்கிற கேள்வியை எழுப்பிய மாலின், வடிவேலு 10 வருஷமா நடிக்க முடியாம இருந்தப்போ யாரும் கண்டு கொள்ளாததுனால வடிவேலு மனம் நொந்ததாக மாலின் சொல்லியிருக்காரு. யாரும் வடிவேலு சந்தோஷமா இருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா உண்மையில் விஜயகாந்தின் மறைவு செய்தியை கேட்டு வடிவேலு கண்ணீர் விட்டு அழுதார். நாள் முழுக்க அவர் சாப்பிடல. போனா ஏதாவது அசம்பாவிதம் ஆகிவிடுன்ற காரணத்தினாலதான் போகல. மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லைன்னு சொல்ல மாலின், வடிவேலு வரவில்லைன்னு சொன்ன விமர்சகர்கள் விஜயகாந்துக்கு துரோகம் செய்து ஓடிய எம்எல்ஏக்கள் பற்றி ஏன் பேசவில்லைன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு.